எல்லோருக்கும் வணக்கம். என்னமோ அமெரிக்காவில் பிறந்தவங்க தான் ரொம்ப முக்கியமாக இந்த உலகத்தில் பிறந்துட்ட மாதிரியும், மற்றவங்கெல்லாம் ஏதோ தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வச்சிருக்கிற மாதிரியும், நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அந்த யூஎஸ் ஃபெட் சேர்மேன் ஜெரோம் பவல் அவர்கள் என்ன பேச போகிறாரு அமெரிக்காவில் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு அவர் பேசக்கூடிய விஷயம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் சனி ஞாயிறு அடுத்த 2 நாட்கள் லீவு, திங்கக்கிழமை தான் இம்பேக்ட் ஆகும். ஸோ அப்படி திங்கக்கிழமை இம்பேக்ட் ஆகக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது. மைனஸில் போகுது, மறுபடியும் ப்ளஸில் வருது. ஆக மொத்தம் டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் போய் எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. எல்லாருமே ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க, சைட்வேஸாக தான் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ப்ளஸில் தான் இருக்குது. நமக்கு என்னங்க, நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க வரப்போகுது. அதாவது ஷேர் மார்க்கெட் இங்கிருந்து யூஎஸ் ஃபெட்டினுடைய இம்பேக்ட்னால 1000 பாயிண்ட் தொடர்ந்து ஏற போகுதா? இருக்கிறதுலே ஹை 25,078. அப்போ இப்போ 24,837 இருக்குது. அப்போ அடுத்த வாரத்தில் ஒரு 1000 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி 26,000 வரப்போகுதா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா, பரவாயில்ல, ஒரு 1000 பாயிண்ட் இறங்கிட்டு கூட போகுது. இப்போ என்னாச்சு, போன வாரத்துக்கு முந்தின வாரமெல்லாம் 1000 பாயிண்ட் இறங்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 800 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்திருக்கு. நம்ம எப்போ ஷேர் மார்க்கெட்டில் பயப்படணும் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய ஜிடிபி வந்து 5% கீழே க்ரோத் ரேட்டு போயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் நம்ம பயப்படணும். அல்லது ஜிஎஸ்டி கலெக்ஷன்லாம் வந்து 1 லட்சம் கோடிக்கு கீழே போகுது ஒரு மாதத்தினுடைய கலெக்ஷன், அல்லது இறங்குமுகமாக இருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். எல்லாத்தையும் விட கார்ப்பரேட் ஏர்னிங் சரியில்லை, போன குவார்ட்டர்லிக்கு இந்த குவார்ட்டருக்கு அவங்க லாஸ்ட்டில் காட்டுறாங்க, அல்லது க்ரோத்தே இல்லை, கீழே போய்கிட்டு இருக்கு, மைனஸில் போயிட்டு இருக்கு க்ரோத் அப்படின்னா மட்டும்தான் பயப்படணும். அப்படி பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம 150 கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடு. ஸோ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு செக்டர், கன்சியூமர் செக்டரோ அல்லது ஏதாவது ஒரு செக்டர் வந்து கண்டிப்பாக மேல் நோக்கி தான் இருக்கும். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். இன்னொரு 10-20 வருஷத்துக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா வருவாளா சுமாரி, நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபா போட்டிருந்தீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடினா, இப்போ எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் இருக்குது, 25 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 15 வருஷம் வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ அடுத்த 15 வருஷம் அதே மாதிரி யாராவது வச்சுருந்தா நம்ம நாடு நல்லா தான் இருக்குது. அப்போ மாதம் 10,000 15,000 ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்ததுன்னா அடுத்த 15 வருஷம் கழித்து பார்த்தா நம்மகிட்ட 50 லட்சம் இருக்குத்தான் போகுது. நானெல்லாம் அந்த நம்பிக்கையில் தான் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். 15 வருஷம் கழிச்சு 50 லட்சம் கிடைச்சிதா இல்லையா அப்படின்றது நான் வீடியோவில் போடுவேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கடந்த ஒரு மாதத்தில் உச்சத்துக்கு போயிருக்கான். ஆல்மோஸ்ட் 25,000 அப்படின்றத டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆகிட்டான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவன் இங்கிருந்து இன்னொரு 1000 பாயிண்ட் ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் கரண்ட் ரேட்லேருந்து 2000 பாயிண்ட் இறங்குச்சினாலும் மறுபடியும் அதில் 50% ரெக்கவரி பண்ணுவான். அல்லது இங்கிருந்து 4000 பாயிண்ட் இறங்கினாலும் அதிலிருந்து 50% ஒரு 2000 பாயிண்ட் இறங்குவான். அல்லது ஒரு 6000 பாயிண்ட் இறங்கினாலும் அதிலிருந்து 50% 3000 பாயிண்ட் ரெக்கவரி ஆவான். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா அடுத்தது ஒவ்வொரு லோலையும் 1000 பாயிண்ட், 2000 பாயிண்ட், 4000 பாயிண்ட், 6000 பாயிண்ட்னு ஒவ்வொரு லோலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த சமயத்தில் இனிமேல் நீ என் எனிமி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு யாராவது ஒரு எனிமி இருக்காங்கன்னா அவன் இந்த ஹிண்டன்பர்க் தான். அவன் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு மிகப்பெரிய கும்பா பார்ட்டியோட போகிறோம் இந்தியாவுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் சஸ்பென்ஸ் வச்சு ஒரு நியூஸ் வெளியிட்டாப்ல. அதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எப்படியும் அவனோட எனிமையாக தான் இருப்போம். அடுத்தது எப்போ எந்த குண்டை போடலான்னு நோண்டிக்கிட்டே இருப்பான். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரில, பட் வரும்பொழுது நம்மளுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் ஆகாத மருமக கையை பிடிச்சாலும் குத்தம், காலை பிடிச்சாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஸ் என்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வாங்க வர்றாங்களோ அப்போ நம்ம மார்க்கெட் உருப்படுறது இல்லை அப்படின்றதான் சமீபத்தினுடைய நிகழ்வு. இவங்க விற்றுக்கிட்டே இருந்தப்போ கூட நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இவங்க நேற்று 1371 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நண்பர்களே, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, அந்த இன்ட்ராக்ட் பில்டிங் ஐபிஓ அலாட்மெண்ட் ஆச்சுன்னா
வாய்ப்பு, இல்லைன்னா கும்பா. இந்த வகையில் ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஐபிஓ போய்கிட்டு இருக்கு. அதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 23. இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ்னுடைய ப்ராக்டிக்கலான அப்ரோச்சில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுது, சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஷேர் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்றாங்க. ஆனால் 43 பேர் போட்டி போடுறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு. ஆக மொத்தம் இது டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 30% கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இதில் ஒரு செய்தி இருக்குது. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் இது எத்தனை பேர்த்துக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. கிடைச்சால் பை லக் மேல் நோக்கி லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. நியூ ஃபண்ட் ஆஃபர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது இருக்கா, அது ஏதாவது எக்ஸ்பைரி ஆகக்கூடிய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23ஆம் தேதியில் 2 ஃபண்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ். ஒன்று பேங்க் ஆஃப் இந்தியானுடைய பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று எக்ஸ்பைரி ஆகுது. ஏற்கனவே டிஃபென்ஸ் ஃபண்டில் ஒருத்த கண்டுபிடிச்சி உள்ளே வந்தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சியினுடைய ஏஎம்சி தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபென்ஸ் ஃபண்டை கண்டுபிடிச்சி உள்ளே வந்து போன வருஷம் வந்து பணத்தை ஆல்மோஸ்ட் 100% லாபம் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இப்படி வரிசையாக அது எப்படி ஒரு செக்டரில் ஒருத்தர் மட்டும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆதித்யா பிர்லா வந்து அவங்களும் வந்து இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு. அப்போ என்னங்க அர்த்தம், அந்த செக்டரில் வந்து ஒரு செக்டரில் வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதில் இன்னும் விஷயம் இருக்குது, அதில் நாங்களால் லாபம் சம்பாரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே பணத்தை சோர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. நண்பர்களே, அடுத்தது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய செய்தி. அதாவது அதானி குரூப்பில் எப்பெல்லாம் 18,000 கோடி 30,000 கோடி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பு அப்படின்றது வரும். இப்போ ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதானி குரூப்னுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து சில ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நெட்டாக 30,000 கோடி விற்கத்தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, அம்புஜா சிமெண்ட்டில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைக்கிறாங்க, அதனால் உள்ள பணம் வரவு அப்படிங்கிறது வருது. அதானி பவர்லேயே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் இந்த வருஷத்துக்குள்ளே குறைப்பாங்க, அதில் கொஞ்சம் பணம் வருது. ஆனால் அதே சமயம் அதானி கிரீன் எனர்ஜியில் அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. எப்படி பார்த்தாலும் 30,000 கோடி மதிப்பிலான செய்தி தான் இந்த அதானி குரூப் ரிலேட்டடான செய்தி. இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டான ஷேர்ஸ் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எத்தனையோ இடையில வரலாம், டிஃபென்ஸ் செக்டர்னு வரலாம், ரயில்வேஸ்னு வரலாம், ஸ்பேஸ் அப்படின்றது வரலாம். ஆனால் எப்பவுமே இறங்குனா ஏறக்கூடிய வசதி கொண்ட வாய்ப்பு கொண்ட செக்டர்கள் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 10-15 வருஷமாக பார்க்குறேன். நிஃப்டி ஆட்டோ செக்டரு, ஐடி, மெட்டலு, பிஎஸ்சி பேங்க், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் தான். இது அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மகிட்ட என்றைக்காவது பணம் வரும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்டாக்கை போய் வாங்கல இந்த மாதிரி இறங்கினாலும் ஏறக்கூடிய செக்டராக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் NIIT லிமிடெட்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷேர் சுவாரஸ்யகரமாக ஒரு 8% இன்னைக்கு ஒரே நாளில் ஏறி இருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்ரெடி 61% லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறான். இந்த NIIT லிமிடெட்டில் என்ன இன்னொரு சுவாரஸ்யமான பாயிண்ட்னா, அவன் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி இன்னைக்கு காட்டுறான். அப்படி தாண்டும் பொழுது ஒரு மிகப்பெரிய வால்யூம். இது வரைக்கும் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை கடந்த சில மாதங்களா. இன்னைக்கு தான் ஏதோ ஒரு குரூப் வந்து வலை வீசி பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு பிடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கு நல்ல செய்தி அப்படின்னா, இது புதுசாக வாங்குறவங்களுக்கு நல்ல செய்தி இல்லை. ஏன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ப்ரெஷர். அதாவது இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுமா இறங்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மேல் நோக்கி ஏறியே தான் ஆகணும் புதுசாக வாங்குறவங்களுக்கு. ஆனால் இந்த ஷேரை ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு செய்தி சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே அவன் 90 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் 130 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அதே மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு தண்டமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லை. ஏற்கனவே ஒன்றா இறங்கி உட்காந்துருப்பாங்க, ஏறி உட்காந்துருப்பாங்க. இங்கிருந்து ஏறினா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த NIIT லிமிடெடில் ஒரு சந்தோஷமான செய்தியாக 8% ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு லாபகரமான கம்பெனியாக அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டு இருக்குது. பெரிய ஆள் யாராவது இந்த ஷேரில் ஹோல்டிங் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸும் எஃப்ஐஸும் ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி NIIT லிமிடெட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயில்டெல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். சமீபத்திலாம் இந்த ஷேரில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை, வால்யூமே நடக்கல. ஆனால் இன்னைக்கு இந்த 50 days மூவிங் ஆவரேஜிலிருந்து மேல் நோக்கி ஏறவும் செய்கிறான். கொஞ்சோண்டு வால்யூம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இவன் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஏற்கனவே இந்த ஷேரை உச்சியில் வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 496 ரூபாயிலிருந்து இந்த ரயில் டெயில் மேலே ஏறி ஒரு 600 ரூபா 650 ரூபா வந்து இது பல பேர்த்த புதுசாக லட்சாதிபதி ஆக்கி விட்டாட்டியும் பரவாயில்ல, பழைய ஆளுகளை காப்பாற்றி விட்டுச்சுனாவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வால்யூம் நடந்திருக்கு, காப்பாற்றி விட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய உடம்புல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கும் 11% ஏறி இருக்கான். கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்பொழுது அவன் ஏதோ உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 77% ஏறி இருக்கான். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்பவுமே லக்கியாக இருக்காங்க. சிடிஎஸ்எல் ஷேர் வந்து போனஸ் கொடுக்க போகிறாங்க நியூஸ் வந்தப்பவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போவே 2500 ரூபா இருந்தான் ஒரு ஷேர். அதுக்கப்புறம் இது 1:1 போனஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஷேர் வந்து 1250 ரூபாய் அப்படின்றது நியூஸ் வரும்பொழுது இருந்தது. இன்னைக்கு அந்த 1:1 போனஸ் அப்படின்றதனுடைய டேட் இம்பேக்ட் ஆகிருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து அது 1638 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம பார்க்க போனோம்னா 1250 ரூபா இருக்க வேண்டிய ஷேர் இப்போ இந்த போனஸ் நியூஸ் வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 400 ரூபா, அதாவது இந்த போனஸ்னுடைய நியூஸுக்காகவே ஆல்மோஸ்ட் ஒரு 25%க்கு மேலே ஏறி இருக்கு. இப்போ பிரித்து விட்டுட்டாங்க. பிரித்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்னைக்கு அந்த பழைய ரேட் 2500ன்னு வர்றானோ அப்போ ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய கணக்கு. ஸோ இந்த ஷேர்லாம் வாழ்நாளில் வாங்கி அப்படியே வச்சுக்கணும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இந்த 2-3 மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் 30% பணம் பார்த்துட்டாங்க. நண்பர்களே, இந்த பந்தன் பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, மகளிர்களுக்காக ஆவ்னி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட்டு. இதை வச்சுக்கிட்டு அவன் மகளிரினுடைய சக்தியினால் மேல் நோக்கி ஏறி வந்தால் சந்தோஷம்தான். இந்த சமயத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் உருப்படாத மல்லுவேட்டி மைனர்கள்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் இந்த யூஃப்ளெக்ஸ் பாலிப்ளெக்ஸ் அப்படின்ற ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். கும்பா குட்டி ஷேர்னால அவனுங்களும் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாளில் சந்தோஷத்தை கொடுப்பாங்கிற கதையாக இந்த யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேர் 2023 350 ரூபா இருந்தது. இப்போ 850 ரூபா அப்படின்றது ஏறி வந்துட்டான். அதே மாதிரி இந்த பாலிப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் அவனு வந்து 2024 வரைக்குமே சரிவு தான். 2024 இவனெல்லாம் ஒரு கட்டத்தில் 2024 மார்ச் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் போயா ஆகாவளி மல்லுவேட்டி மைனர்னு விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டோம். ஏன்னா அவன் பண்ணியிருப்ப வேலை எப்படி, அவன் 800 ரூபாயிலிருந்து இப்போ இவனும் ஒரு 1354ன்னு வந்திருக்கான். இந்த 2 ஷேர்களும் கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்? இப்படி தான் ராஜேஷ் எக்ஸ்போன்னு அவன் ஒரு மல்லுவேட்டி மைனர், ஆகாவளி மல்லுவேட்டி மைனர், அவனும் கீழே போய்கிட்டு இருந்தான். அப்போ இந்த 2 ஷேர் ஏன் இப்படி மேல் நோக்கி ஏறி வந்தது, இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த யூஃப்ளெக்ஸில் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட வந்து கடன் என்பது கழுத்துக்கு நேராக இருக்குது, கழுத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது அவன் கடன் சொத்துக்களை பூரா வித்தான்னா கடன் கட்டுறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். மற்றபடி இவன் ஏதாவது ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தா லாபமே இல்லை, நஷ்டம். நீ ஏறு இறங்கும் உன் சவகாசமே வேண்டாம் அப்படின்னு இந்த யூஃப்ளெக்ஸை பற்றி மறந்துடுறதான் நல்லது. அதே மாதிரி இந்த பாலிப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அவனுடைய P&L எடுத்து பார்க்கும்பொழுது அவன் இப்போ வரைக்கும் ஒரு லாபகரமாக தான் இயங்கி கொண்டு இருக்கிறான், இன்னும் நஷ்டத்துக்கு காமிக்கல. ஆக மொத்தம் நான் என்ன தேடி பார்க்கணும்னு போய் ஆசைப்பட்டேன் அப்படின்னா கீழிருந்து ஏறி இருக்கானே, அப்போ இதில் வந்து லாபம் அப்படின்றது பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம். பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போய் பார்த்தேன். அப்படி இல்லைனாலும் இது வந்து பெரிய அளவில் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு அதே மாதிரி ஏதாவது ஃபண்டமெண்டலி ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தேன். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு பன்னு கொடுத்துட்டானு. ஏன்னா கடந்த 2 வருஷமாக அது லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது. யூஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஒரு 8% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க 2023 இப்போ 2024 வரைக்கும். அதே மாதிரி இந்த பாலிப்ளெக்ஸ் அப்படின்றது போய் பார்க்கும்பொழுது அதுலேயும் வந்து டிஐஸ் கொஞ்சோண்டு ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு 2 பேரும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ்னால மட்டும்தான் இங்கேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கானுங்க. வேறு எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. இது போன்ற ஷேர்களை பார்க்குறதே நம்மளுக்கு பாவம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மாதாப்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் குஜராத்தில் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 32,000 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 7,000 கோடி மதிப்பிலான கிட்டத்தட்ட தலைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே பேங்க் எஃப்டிஏ போட்டு வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பணக்கார வில்லேஜ் நம்ம ஏஷியாவை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும்
இது மாதிரி சீக்கிரமாக ஒரு 50 லட்ச ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் சேர்த்திடணும். சேர்த்துனதுக்கப்புறம் மாதமான செலவுக்கு ஒரு 50,000 ரூபா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்னைக்கு நம்ம வர்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஆனந்தம் அப்படின்றது வரும். இந்த சமயத்தில் மிண்டா கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர், யார் பெத்த பிள்ளையோ அவன் ஹெவி வால்யூம் அப்படின்றது இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவன் இருக்கிறதுலே உச்சத்துலேயே இருக்கான். அப்போ ஏதோ ஒரு குரூப் வால்யூம் நடக்குதுன்னா என்னங்க அர்த்தம்? ஏதோ ஒரு குரூப் பெருசாக வித்துடுது, ஏதோ ஒரு குரூப் வந்து பெருசாக அதை வாங்கிக்குது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு குரூப் கைமாற்றி விட்டுட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஹெவி வால்யூம் நடந்து. இதுக்கப்புறம் இந்த மிண்டா கார்ப்பு 1000 ரூபா போகுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பியூஷ் கோயல் அப்படின்றவர் நம்மளுடைய நாட்டினுடைய யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காமர்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்பவுமே பயப்படும் அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சே திருப்பூரில் வந்து ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் பனியனை விற்று. அது மாதிரி நம்ம நாட்டில் எத்தனையோ பேர்த்தில் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளே 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கும் அப்படின்னா அப்போ அமேசானில் ஆர்டர் போடுறப்ப அது நம்ம நாட்டு ப்ராடக்ட் மட்டுமா விற்கிறாங்க, பங்களாதேஷ்லேருந்து வருது, சைனாலிருந்து வருது. அப்படிங்கும் பொழுது நம்ம சம்பாதிக்கிறத விட என்றைக்குமே பங்களாதேஷ் அவங்கெல்லாம் காம்படிட்டிவாக இருக்கிறதுனால, ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவன் நம்மளை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் சம்பாதிப்பானுங்க. அவனுங்களுடைய ஆர்டர் போகத்தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். காமர்ஸ் அவங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுங்க. உலக நாடுகள்லேருந்து எல்லா பக்கம் இருந்து நம்ம ப்ராடக்டை வாங்குறோம்னு வச்சுங்க. இருந்தாலும் நம்ம நாட்டுக்காரங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்றதான் பார்க்கணுமே ஒழிஞ்சு, நல்ல வேலை இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. இருந்திருந்தால் இவர் கொடுத்த கமெண்ட்டுக்கு பாவம் கும்பாப்பாடி உட்காந்துருப்பாங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் அப்படின்ற ஷேர்னுடைய வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் 2022 to 23 என்ன பண்ணியிருந்தான்னா, ஒரு குறிப்பிட்ட பேஸாக வச்சுக்கிட்டு அவன் மேல் நோக்கி ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2023 திடீர்னு ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரேஞ்ச் அப்படின்றத கண்டுபிடிச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதாவது எப்பெல்லாம் ஒரு 600 ரூபா பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் சப்போர்ட் எடுத்து ஏறிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு 600 ரூபாய்க்கு பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து 640 வந்திருக்கான். இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினா அவன்லாம் ஒரு 800 ரூபா பக்கத்தில் வர வேண்டிய பேட்டர்ன் அப்படின்றது பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வால்யூம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே சமயத்தில் இன்னொன்று என்ன யோசிக்கணும்னா, சில பங்குகளையெல்லாம் வந்து ஏறுவான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவன் ஏறிடுறான். ஆனால் நம்ம ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணாமட்டோம்னா மறுபடியும் வாங்கின ரேட்டுக்கே வந்து உட்காந்துடுறானுங்க. அவன் இந்த தீபக் நைட்ரேட் இன்னைக்கு வச்சிருந்தா கும்பா தான். ஏன்னா அந்த ஷேர் இறங்கி கிடக்கு. ஈக்விட்டாஸ் பேங்க் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பிக்கப் ஆகி ஓடிவா ஆடிவா பாடிவா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த 5 ஸ்டார் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேருமே வந்து சப்போர்ட்டில் இருக்கான். அவனு மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். நண்பர்களே, அதானி பவரில் ஒரு முக்கியமான நியூஸ் வருது. ஒரு பக்கம் அவங்க தன்னுடைய பங்குகளை விற்று அந்த குரூப்பில் வந்து ப்ரொமோட்டர் பணத்தை சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அக்வஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி திவால் ஆகுது. என்னென்னா லேண்ட்கோ அமர்நக் பவர் அப்படின்ற ஒரு கம்பெனி திவால் ஆகுது. அதை வந்து 4101 கோடி கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற சொன்ன ப்ரொபோசல் ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதானி பவருக்கு கீழே இன்னொரு கம்பெனி ஒன்று சேருது. இந்த பிஆர்எஸ்எம் ஜான்சன் டேன்லா போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் அதனுடைய லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுடைய 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஹை, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஹைகளை போய் தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.